போய் ஏற்றி எல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றி கும்பிட்டுட்டு வந்தேன். வந்துட்டு என் கணவர் சொன்னாரு, "இதுக்கு மேலே இந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாது. இதுக்கு மேலே இந்த கடவுளை நீ வழிபடக்கூடாது" அப்படின்னாரு என் கணவர். அப்போ எனக்கு கொஞ்சம் அம்மா விட்டு பிரிதல் ரொம்ப வலியா இருந்தது. அ ஓகே, அந்த ஃபோட்டோ எதுவுமே வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னாங்க. ஓகே. எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு இது. அம்மா கூட இருக்க வரைக்கும் அம்மாவுக்கு நல்ல மகள். அப்ப கணவர்ட்ட போகும்போது நல்ல மனைவிங்கிறது இருக்கணுங்கிறதுக்காக, ஓகே நான் வந்து அம்மாகிட்ட சொன்னது, "என்ன விட்டுருமா. நான் என் கணவரோட நல்லா வாழணும். நான் உன்கிட்ட திரும்ப வருவேன். அதுவரைக்கும் எனக்கு என் கணவர் கூட வாழறதுக்கு அருள் புரி" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெர்மிஷனோட நான் வந்து எங்க கணவருடன் வாழ்க்கைய தொடங்குனேன். அவருடைய சொல் பேச்சு கேட்டு, அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கோ, அந்த கோயில் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே ரொம்ப அவளுக்காக விரதம் இருக்கிறது, அவள் நினைவுகள். அவர் சொன்னாரு, "நீ வந்து அம்மன ரொம்ப நினைக்கிறத விட என்னோட நீ பேசு. உனக்கு நான் சிவ அம்சத்த ரொம்ப தேடு. சிவன தேடு. தேடும்போது நீ கொஞ்சம் மாறுவனோனே." அதுக்கு அப்புறம் தான் சிவராத்திரி விரதம், சிவ பூஜைகள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா, அம்மா வந்து மனசுல உட்காந்துக்கிட்டே தான் இருந்தாள். அவள விட்டு விலகல. ஆனால் அந்த என் கணவர் மறைவுக்கு பின்னால் திரும்பி போகும்போது, நான் ரொம்ப ஏங்கி அழுது ரொம்ப அழுதேன்.